வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிலிண்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிலிண்டர் கனெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிலிண்டர் மாதிரியான ஒரு பார்ட்டுக்குள்ளே இன்னொரு பார்ட், ஹாலோவாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்குள்ளே இன்னொரு பார்ட் வந்துட்டு உள்ளே போயிட்டு மூவ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ நான் ஒரு அனிமேஷன் பண்ணி ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து அந்த அனிமேஷன் சிலிண்டர் கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்துருப்பீங்க, இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லாக் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். லாக் வந்துட்டு ஃபுல்லாக எப்படி லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத அனிமேஷனாகவே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கனெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் தான் சிலிண்டர் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம எப்படி சிலிண்டர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் இதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அந்த அனிமேஷன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ அந்த சிலிண்டரை, அந்த லாக் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக வந்து நான் அசம்பிள் பண்ணி மெக்கானிசமெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், ஓப்பன், மேலே அப் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம், இங்கே டிசைன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒர்க். இந்த ஒர்க்கை தான் நான் வந்து இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த நியூ போய்க்கிறேன், அசம்பிளி, டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து வச்சிடுறேன், டிசைன், நீங்கள் நேம் கொடுத்துக்குங்க. ஓகே, இதில் யூனிட்ஸ் எம்எம்என்எஸ் அசம்பிளி டிசைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். நான் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு காமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காமெண்ட் வந்து இந்த பேஸை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காமெண்ட்டுமே வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு டிஃபால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து டிஃபால்ட்டாக அசம்பிள் பண்ணிடுறோம். இதுக்கு ஓகே கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லாக்கோட அந்த ராட் எடுத்துக்கலாம். ஓப்பன் போய்க்கிறேன், இந்த லாக்கோட ராட், இந்த லாக் பின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்துட்டு இப்போ அந்த சிலிண்டர் கனெக்ஷன் கொடுக்கலாம். இங்கே டாப்பில் பாருங்கள், இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு யூசர் டிஃபைன் இருக்கும். இந்த யூசர் டிஃபைனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது 4th ஆப்ஷன் சிலிண்டர் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் இந்த சிலிண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சிலிண்டர் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சர்ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் மட்டுமே போதுமானது, நிறைய கன்ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த 3D ட்ராக்கரில் பாருங்கள் எந்தெந்த சைடு நம்மளுக்கு மூவிங் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சைடு இது மாதிரி ரொட்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரக்கு இந்த மூவ்மெண்ட்டும் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ மற்ற எல்லா மூவ்மெண்ட்டும் அரெஸ்ட் ஆகிருச்சு. அரெஸ்ட் ஆனது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆகிரும். இந்த ட்ராக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட்டும் இருக்குது, நம்மளுக்கு இந்த மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 மூவ்மெண்ட்டையும் நம்ம வந்து லிமிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதை நம்ம லிமிட் பண்ணணும். ஸோ அகெயின் நான் வந்து இந்த பின் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெஃபினேஷன் போய்க்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கனெக்ஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மெக்கானிசம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ஆக்சிஸ் இருக்கும். பட் இங்கே நம்மளுக்கு 2மே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா ரொட்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த லீனியர் மூவ்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஆக்சிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி எனக்கு பாருங்கள், நான் வந்து 2 சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸும் ரெண்டாவது இந்த சர்ஃபேஸும் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி சம் வேல்யூஸ் வருது, நான் இதை வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். 0 கொடுத்துட்டு செட் 0 கொடுத்துறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து கரெக்டாக இதில் வந்து 0வா செட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொட்டேஷன் கிடையாது, லீனியர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து எங்கேருந்து எது வரைக்கும் வேணும், அந்த 3D ட்ராக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் என்ன வேல்யூ கொடுக்கணும், மினிமம் என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து 0 கொடுத்துட்றேன். ஸோ மினிமம் எவ்வளோ தூரம் நகரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நகரணும். எஸ், இது வரைக்கும் நகரணும். இந்த பாலை பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ 79 அரௌண்டு 69 வருது, 69 பாயிண்ட் சம்திங். ஸோ நான் வந்து 70ன்னு கொடுத்துக்கிறேன். 70 என்டர். ஸோ இங்கே வந்து -70 கொடுக்கணும், மறந்துடாதீங்க. -70 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதே ஓகே பண்ணிடலாம். எஸ், இப்போ நீங்கள் இந்த ட்ராக் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இங்கே வரும், இது வரைக்கும் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த 2 மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், இதுக்கு மேலே மூவ் ஆகாது. ஆனால் பட் எனக்கு இப்போ ரொட்டேஷன் வந்து ஃபுல்லாக இருக்குது, 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ரொட்டேஷன் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அகெயின் இந்த பின் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெஃபினிஷன், பிளேஸ்மெண்ட் போங்க. பிளேஸ்மெண்ட்டில் நம்ம இப்போது இந்த லீனியர் மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேஷனை
ஆக்சிஸை கிளிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த ரொட்டேஷனல் செலக்ட் பண்ணுறதுக்கான சர்ஃபேஸ் நம்மளுக்கு இங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பிளேன் ஆன் பண்ணிக்கலாம். டேட்டம் பிளேன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த டேட்டம் பிளேன்ஸை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போது இந்த பின்னோட இந்த டேட்டத்தையும் அசம்பிளியோட இந்த டேட்டத்தையும் நான் லாக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆங்கிள் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0 செட் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே எவ்வளோ டச் ஆகுது என்ன அப்படிங்கிறது. ஸோ இதை நான் வந்து 0வாக செட் பண்ணிடுறேன். அப்போ என்னுடைய மேக்ஸிமம் லிமிட் மினிமம் லிமிட். ஸோ நான் மினிமம் லிமிட் வந்து 0 கொடுத்துட்றேன். என்னோடய மேக்ஸிமம் லிமிட் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம ரொட்டேட் பண்ணி செட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் வந்து இப்போது மேக்ஸிமம் லிமிட்டில் 0 கொடுத்து மினிமம் லிமிட்டில் வந்து நான் 180 கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மினிமத்தில் 180 கொடுத்துட்டு -180 கொடுத்துட்டு மேக்ஸிமத்தில் 0 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த சைடு மட்டும் தான் மூவ் ஆகும், இந்த சைடு மூவ் ஆகாது. ஓகே, நீங்கள் கர்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதாவது மேக்ஸிமத்தில் வந்து 180 கொடுக்குறேன், மினிமத்தில் வந்து 0 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இப்போ இந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த மேக்ஸிமம் மினிமம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குங்க. ஸோ இதை நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு எது வரைக்கும் வரணும்? 39. இன்னும் கேப் இருக்குது, கீழே கொண்டு வரலாம். பட் நீங்கள் வேறு ஒரு மெக்கானிசம்லாம் கொடுக்கும்போது கரெக்டான ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இங்கே ப்ராக்டிஸ்க்காக ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஆங்கிள் நம்மளே டிசைட் பண்ணுறோம். ஸோ 40 டிகிரி வரைக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே மேக்ஸிமம் மூவ்மெண்ட் வந்து 40 கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ நம்ம ஓகே எல்லாம் முடிஞ்சுது. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். பிளேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ராக் பால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக மூவ் ஆகுது. அந்த லாஸ்ட் கீழே வந்துருச்சு. ஸோ அழகாக வந்து நம்ம ஒரு இந்த லாக்கில் மெக்கானிசம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது இல்லாமல் தான் அனிமேஷன் பண்ண முடியும். நான் உங்களுக்கு முன்னாடி காட்டின மாதிரி இந்த வீடியோஸ் கொண்டு வர முடியும். அந்த வீடியோ கொண்டு வரதுக்கு நம்ம ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி வீடியோ கொண்டு வரலாம். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறது வேறு, மெக்கானிசம் அப்படிங்கிறது வேறு. அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ எனக்கு இது வந்து ஃபஸ்ட் ஒன், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டாவது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் மூவ் பண்ணுறேன். இது வந்து ரெண்டாவது ஸ்க்ரீன்ஷாட். அதே இங்கே மூவ் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ணுறேன். இது வந்து மூணாவது ஸ்க்ரீன்ஷாட். ஸோ லாஸ்ட் ஒன் கீழே லாக் பண்ணிடுறேன். இது வந்து நாலாவது ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் வேணுமோ எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இப்போ இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுக்கான இந்த ட்ராயிங்க்கான டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முன்னாடியே பார்த்துருப்போம். ஆல்ரெடி ட்ரா பண்ண பார்ட்டை எப்படி நம்ம ரிவர்ஸில் செக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் நான் இது மட்டும் ட்ரா பண்ணேன். ஸோ எடிட்டில் போகிறேன். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் ட்ரா பண்ணேன். உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத டைமென்ஷனை மட்டும் நான் ஜஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த டைமென்ஷனுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணேன். இதை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணேன். எக்ஸ்ட்ரூட் வந்து ஃபுல் லென்த்துக்கு பண்ணேன். இது மாதிரி ஃபுல் லென்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணேன். ஸோ இந்த கார்னர்லாம் ரவுண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கெட்ச் நான் எங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பிளேன் இந்த சர்ஃபேஸை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கான டைமென்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் இன்னொரு எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணிவிட்டு மெட்டில் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து மெட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல இன்னொன்று கவனிக்கணும். நான் இந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணி மெட்டில் ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ஸோ எடிட் டெஃபினேஷனில் போனீங்க அப்படின்னா தெரியும். நான் இங்கே வந்து சிமெட்ரிக் கொடுத்துருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமே மெட்டில் ரிமூவ் ஆகும். ஸோ அது பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு டேட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ டேட்டம் ஆஃப் பண்ணியிருக்கோம், டேட்டா ஆன் பண்ணுறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த புது டேட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணேன். இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி க்ரியேட் பண்ணேன். இது எதுக்காக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கட் எடுத்திருப்போம். இந்த கட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மேலே கட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த கட்டு நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட்டு தான் போகும். பட் எனக்கு அந்த கட்டுமே பார்த்தீங்கன்னா பெண்டாக வந்திருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சு நார்மலாக நம்ம வந்துட்டு இந்த புதுசாக க்ரியேட் பண்ண அந்த பிளேன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த டைமென்ஷனுக்காக நான் வந்து அந்த ஸ்கெட்சு ட்ரா பண்ணியிருக்கேன்.
இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகே. ஒயர் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து 40 mm தள்ளி ஒரு லைன், ஓப்பன் லைன் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ட்ரா பண்ண அந்த ஸ்கெட்சை வந்து இந்த சிலிண்டர் மேலே அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு அந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ண ஸ்கெட்சை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணேன். இப்போ ரெண்டுமே நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ட்ரா பண்ண லைன், அது அந்த ஸ்கெட்ச் 3 அப்படிங்கிறது. இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ட்ரா பண்ண ப்ரொஃபைல், நான் ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்கெட்ச். இங்கே ஸ்கெட்ச் 3லேருந்து இந்த ப்ரொஜெக்ட் 1 வந்து அப்படியே அது மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணேன்னா ஸ்வீப் யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்வீப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த நான் ப்ரொஜெக்ட் பண்ண அந்த சர்ஃபேஸை வந்து ஸ்கெட்சாக எடுத்துக்கிட்டு இது வந்து ஃபுல்லாக மெட்டலை ரிமூவ் பண்ணி கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் வந்து எடிட் டெஃபினிஷனில் போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ மெட்டல் ரிமூவிங், இங்கே வந்து ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கெட்சு. ஓகே, நம்ம ஸ்கெட்ச் போய் பார்க்கலாம். இந்த ஸ்கெட்சோட டயாமீட்டர் 8 mm. ஸோ 8 mmக்கு இங்கே வந்து ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து ஸ்வீப்புக்குள்ளே சொல்கிறேன் நான். ஸ்கெட்சு ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மெட்டல் ரிமூவ் கொடுத்ததையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு மெட்டல் ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி அழகாக மெட்டல் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து ஸ்வீப். ஸோ இது மேபி இது உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்தது இன்னொரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம். அது எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? ஓகே, இந்த ஹோல்ஸுக்காக. ஸோ இந்த ஹோல்ஸுக்காக ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்தது அது எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்தது ரவுண்ட். இந்த ரவுண்டு வந்துட்டு இங்கே இந்த 2 இடத்துலையும் ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர்லேயும் ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கெல்லாம் ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எட்ஜெல்லாம் வந்து ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த எட்ஜு அதே மாதிரி இந்த சைடு, ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு, இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம வாலில் இல்லை டோரில் மவுண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இந்த பேக் எண்டு இங்கே நம்ம வந்து ரவுண்டு யூஸ் பண்ணல. இங்கே வந்து நம்ம ப்ளைனாக கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம இது க்ரியேட் பண்ணது. இதுக்கான டைமென்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம அடுத்ததும் பார்த்துடலாம். இந்த பின் எப்படி நான் ட்ரா பண்ணேன் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நான் இந்த டைமென்ஷனை ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் 15க்கு, டோட்டல் லென்த்து 100 mmக்கு ஒரு எக்ஸ்ட்ரூட் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது இதில் வந்து ரவுண்ட் பண்ணேன். இந்த எட்ஜில் இந்த லாஸ்ட்லேயும் ரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது மறுபடியும் ஒரு ஸ்கெட்சு. அந்த ஸ்கெட்சை எங்கே ட்ரா பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் அன்கைட் பண்ணுற பாருங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி சென்டரில் இருக்கிற டேட்டம் பிளான் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணேன். இதோட டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் ஓப்பன். இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து 9.5 mm தள்ளி இங்கே ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் 7க்கு ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரூட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் ஒரு சைடு மட்டும். இதோட ஹைட் வந்து 15 கொடுத்துருக்கேன். 15 அப்படிங்கிறது இதோட டாப் சர்ஃபேஸ்லேருந்து இல்லை, இதோட மிடில் சர்ஃபேஸ்லேருந்து. அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ஸோ நான் டாப்லேருந்து கொடுக்கல, மிடில்லேருந்து 15 கொடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னொரு ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் நம்ம எங்கே ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பிளேன் நம்ம இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு பிளேன் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளேன் சென்டரில் க்ரியேட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கங்க. இதோட டயாமீட்டர் வந்து 15. இது வந்து கரெக்டாக இங்கே டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன், இது லைன். ஸோ அப்படி ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ரிவால்வ். ஸோ இந்த ரிவால்வ் யூஸ் பண்ணி இது மாதிரி கிடச்சிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷனை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் க்ரேயோவில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி கனெக்ஷன்ஸ், மெக்கானிசம், அனிமேஷன்ஸ், மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். கண்டினியூஸாக 2-3 டைம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.